சதம் முக்கியம் இல்லை, விக்கெட் எடுக்கிறது முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம்னு அஸ்வின் அவர்கள் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினதுக்கு பிறகு வெளிப்படையாக பேசியிருக்காரு. 634 நாட்களுக்கு பின் சென்னையில் சதம் அடிக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குன்னு ரிஷப் பண்ட் பேசியிருக்காரு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச இந்திய விசஸ் வங்கதேசம் இவங்க 2 பேருக்கும் இடையான முதல் டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணி 280 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றாங்க. இந்த மேட்ச்சில் சூப்பராக பேட்டிங் விளையாண்ட பந்து வீசின அஸ்வினுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. மேலும் இந்த மேட்ச்சில் வருடத்துக்கு பிறகு சதம் அடித்து ரிஷப் பண்ட் தன்னை மீண்டும் நிரூபிச்சிருக்கார். அவர் இந்த மேட்ச்சில் 128 பாலுக்கு 109 ரன் 13 பவுண்டரி 4 6 அடித்து வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சார். இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய ரிஷப் பண்ட், இந்த சதம் ஒரு சிறப்பான சதம். முதல்ல நான் சென்னையில் விளையாடுறத ரொம்பவே விரும்புவேன். இரண்டாவது, நான் காயத்தில் இருந்து மீண்டு வந்து 3 கிரிக்கெட்லேயும் விளையாடணும்னு என்னுடைய ஆசையாக இருந்துச்சு. இந்த போட்டியில் நான் விளையாடுறது மூலம் அது நிறைவேறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காயத்தில் இருந்து நான் மீண்டு குணமாகி என்னுடைய முதல் டெஸ்ட் மேட்ச்சில் நான் சதம் அடித்ததை நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயம் இது எனக்கு மகிழ்ச்சியை தருது. டெஸ்ட் போட்டி விளையாட நான் எப்போதுமே ஆர்வமாக இருப்பேன். ஏன்னா எனக்கு அதிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இடம்னா அது டெஸ்ட் மைதானம் தான். டெஸ்ட் போட்டி விளையாடும் போது தான் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். வெளியில் இருக்கக்கூடிய மக்களுடைய செயல்பாடு எண்ணங்களை நான் போட்டியின் சூழ்நிலைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன். போட்டி எப்படி எடுத்துகிட்டு போகணும், 30 ரன் 3 விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி இருக்கும்போது பெரிய கூட்டணி ஒன்று அமைக்க வேண்டும்னு கில் கூட சேர்ந்து நாங்கள் அமைத்த இந்த பார்ட்னர்ஷிப் எங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. நம்ம கூட நல்ல உறவில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட இப்படியாப்பட்ட ஒரு கூட்டணியோட இந்திய அணி வெற்றிக்கு உதவும் போது அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. டெஸ்ட் போட்டிலையும் கிரிக்கெட்லையும் நான் அதிக ரன் அடிக்க விரும்புகிறேன்னு ரிஷப் பண்ட் சதம் அடித்ததுக்கு பிறகு வெளிப்படையாக பேசியிருக்காரு. அடுத்ததான் தமிழ்நாட்டை சேர்ந்த அஸ்வின் சென்னை சேப்பாக்கத்தில் விளையாண்ட 2 டெஸ்ட் மேட்ச்லையும் சதம் அடித்து 5 விக்கெட் ஆல் எடுத்து புதிய சரித்திர சாதனை படைத்தார். அவர் இந்த மேட்ச்சில் 113 ரன் அடித்தார். இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணார். இதனால் அவருக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. இந்த அவார்டு வாங்கினதுக்கு பிறகு பேசிய தமிழக வீரர் அஸ்வின், நான் எத்தனை முறை ஆட்டநாயகன் விருது வென்றிருக்கேன் அப்படிங்கிற கணக்கெல்லாம் நான் மனசில் வச்சிருக்கல. எப்போதுமே சேப்பாக் மைதானத்தில் நான் விளாட்றத மகிழ்ச்சியாக பார்ப்பேன். என் மகன் முன்பு, என் அப்பா முன்பு நான் இந்த மைதானத்தில் விளாட்றத பெருமைக்குரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இந்த மைதானத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான டெஸ்ட் போட்டியை நான் பார்த்துருக்கேன். பல ஜாம்பவான்கள் விளையாண்ட போட்டியை பார்த்துருக்கேன். தற்போது மாறுபட்ட சேப்பாக் மைதானத்தில் நான் சிறப்பாக விளாட்றத நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எப்போதுமே கிரிக்கெட்டில் போராட வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நம்ம திறமையை வெளில கொண்டு வர முடியும். இந்த முறை மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் எப்போதுமே அதிக ரன் அடிக்கணும், அதிக விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு பார்க்க மாட்டேன். மகிழ்ச்சியாக கிரிக்கெட்டை விளையாடணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் நான் தற்போது விளையாண்டுட்டு இருக்கேன். நான் இந்த மேட்ச்சில் சிறப்பாக பேட்டிங் விளையாட முக்கிய காரணம் பிரசர் ஜடேஜா தான். முக்கியமான நேரத்தில் நாங்கள் 2 பேரும் சூப்பராக விளையாட வேண்டிய நெருக்கடியில் இருந்தோம். அதற்கேட்டார் போல் நாங்கள் சூப்பராக போட்டி எடுத்துகிட்டு போனோம். அதுக்கு ஜடேஜாக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த இன்னிங்ஸில் முதல் நாள் ஆட்டம் ரொம்பவே ஸ்பெஷலானது, கஷ்டமான ஒரு நாளாக அமைஞ்சது. இருந்தாலும் அதில் போராடி நாங்கள் எங்களுடைய ரன்னை சேர்த்தோம். பவுலிங்கை பொறுத்தளவில் வாழ்நாளில் எனக்கு மிகவும் தெரிந்த ஒரு விஷயம்னா அது பவுலிங் தான். ஸோ என்னுடைய மூளை எப்போதுமே நான் பந்து வீச்சாளர் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் சிந்திக்க வைக்கும். ஆனால் பேட்டிங் ஆடும்போது மட்டும் என் மூளையை கடத்தி வச்சுட்டு ஒரு பேட்ஸ்மேனாக நான் விளையாட பார்ப்பேன். எப்போதுமே பவுலராக நம்ம போட்டியில் விளையாட முடியாது. ஒரு சில நேரங்களில் பேட்டிங்கும் தேவைப்படும். ஸோ அதனால் பேட்டிங் விளையாடும் போது மட்டும் நான் ஒரு பேட்ஸ்மேனாக சிந்திப்பேன். பேட்டிங் விளையாடுறது எனக்கு இயற்கையாகவே இருக்குது. 2லேயும் ஓரளவு சிறப்பாக விளையாட முடிந்தது நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் என்னுடைய பேட்டிங் பந்து வீச்சில் சிறப்பை கொண்டு வந்து இந்திய அணிக்காக சிறப்பாக விளையாடுறது என்னுடைய பணியாக இருக்குது. கண்டிப்பாக அதை நான் இனி வரும் காலங்களில் செய்வேன்னு அஸ்வின் பேசியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த அஸ்வின் ஒரே மைதானத்தில் 2 சதம், அதே போட்டியில் 5 விக்கெட் ஆல் எடுத்து புதிய சரித்திர சாதனை படைச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிஷப் பண்டோடைய கம்பேக் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.